friends, welcome to Ronnie Kailash. Product design can என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்துருக்கோம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம 2 லைன் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். 6 பீட் எடுத்துருக்கோம். இப்போ 3 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடலாம். திரும்ப நம்ம 6 பீட் எடுத்துக்கலாம். பீடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டை தட்டி விட்டுட்டு போடுங்க, நெருக்கம் இல்லாமல் இருக்கும். சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். டியூப் பீடு எடுத்திருக்கோம், சுகர் பீடு எடுத்திருக்கோம், நம்பர் 3 ஆன்டிக் பீடு எடுத்திருக்கோம், சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம். டியூப் பீடும் சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது வர்ற மாதிரிக்கு, இதுக்கு கீழே வர்றது மாதிரிக்கு அதே டியூப் பீடும் ஒரு சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். போட்டுட்டு சுகர் பீடு 2, நம்பர் 3 ஆன்டிக் பீடு ஒரு சீக்வன்ஸ். அடுத்து வர்றது மாதிரி போடுங்க, நேராக போட வேண்டாம். இது போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து த்ரெட் எடுத்திருக்கோம். 6 + 6 12 ஸ்டென்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம டியூப் பீட் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், ரொம்ப ஈஸியானது தான். ஃபஸ்ட்டு வந்து டியூப் பீடும் சுகர் பீடு, அப்புறம் ஒரு டியூப் பீடு, அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இதில் வந்து சுகர் பீட் போட்டிருக்கோம், இதில் வந்து த்ரெட்டு போட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் ஃபுல்லாக மாற்றி வரும். அடுத்தது வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க், ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. நம்ம இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். சீக்வன்ஸு நம்பர் 4 ஆன்டிக் பீடு ஒரு, சுகர் பீடு ஒன்று, சீக்வன்ஸ் ஒன்று. இது ரெண்டுக்கும் இடையில ஒன்று வர மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம த்ரெட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம். 6 + 6 12 ஸ்டான்ஸ் எடுத்துருக்கோம். ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பீடு. அப்புறம் த்ரெட் இந்த மாதிரி தான் ஃபுல்லுமே வரும். த்ரெட் போடுறது வந்து நம்ம பீடு உயரத்துக்கு போடணும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பார்டர் லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட உயரத்துக்கு நம்ம இங்கே போட்டுக்கிற பீடு அதே பீடு வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் போட்டிருக்கோம். ஸ்லீவோட உயரம் தகுந்த மாதிரிக்கு நம்ம வந்து இந்த பீடு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பீடோட லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம நெக்குக்கும் இதே மெத்தடில் தான் வரும். நெக்குக்கு எப்படி போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்லீவுக்கு போட்டிருக்கலையே அதே மெத்தடு தான் நெக்குக்கும் போட்டிருக்கோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.